அப்படிப்பட்ட பாசமம் கொண்ட நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு நம்முடைய கோரிக்கைகளுக்காக வேண்டி குரல் கொடுக்கக்கூடிய மரியாதைக்கு நம்முடைய திருவடிக்குடியில் சாமியார் ஐயா அவர்கள் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பெருமக்கள் எல்லோரையும் ஒன்றிணைத்து செல்ல வேண்டிய கடமையும் கடப்பாடும் நமக்கு இருக்கிறது. நாம இந்த நேரத்தில் இந்த இது அந்த அமைப்பு அப்படி எப்படின்னு சொல்லி பிரிஞ்சோம்னு சொன்னா அதுதான் அவங்க எதிர்பார்க்க ஒரு விஷயம். அதனால தயவு செய்து மற்றவர்களும் இதை பெருசா பொருட்படுத்திடாம இந்த காரியத்தில் எல்லோருடைய குரலையும் இங்கே எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய இந்த குரலை மாத்திரம் முன்னெடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, வக்ஃபு திருத்த மசோதா இதுக்கு முன்னாலே நடந்தே இருக்குது. 2013 கூட வக்ஃபு திருத்தம் மசோதா சட்டம் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் முந்தைய திருத்தங்களுக்கும் இந்த அரசு செய்திருக்கக்கூடிய திருத்தத்திற்கு அடிப்படையான வித்தியாசம் என்னன்னு சொன்னா, முந்தைய திருத்தங்கள் எல்லாம் வக்ஃபினுடைய நோக்கத்தை நிறைவு செய்வதற்காக திருத்தினார்கள். ஆனால் இன்றோ வெறுப்பு அரசியல் என்ற அடிப்படையிலே இந்த வக்ஃபினுடைய நோக்கத்தையே குழி தோண்டி புதைக்கக்கூடிய காரியமாக இந்த சட்டத்தை அவர்கள் முன்னெடுக்கிறார்கள் என்று நாம் யோசித்து பார்க்கிறேன். நாட்டில் நீங்க திருத்தனா ஏன் நமக்கு பயமா இருக்குதுன்னா, உங்களுடைய கடந்து வந்த பாதையை பார்க்கணும். சாதாரணமா சொல்லுவாங்க, ஒரு சிங்கத்துக்கு நடக்க முடியாம ரொம்ப பலகீனமாயிடுச்சான், அதுக்கு ஓடி ஆடி போய் திரையிட திருவதற்குண்டான நேரம் தெரியல. அப்படின்னா அதுக்கு ஒரு யோசனை சொல்லிச்சான், ஒரு 2 மிருகங்கள் நீங்க இப்படிலாம் எங்க உடம்பு சரியில்லை நாங்க இருங்க, ஒவ்வொரு ஆட்களும் விசாரிக்க வருவாங்க, வரும்போதெல்லாம் உள்ள வச்சு அடிச்சு சாப்பிட்டுருங்க அப்படின்னு ஒரு யோசனை சொன்ன உடனே அந்த கரண்டு சிங்கம் உள்ள படுத்துக்கிடுச்சு. ஒரு ஆளா காட்டுல அறிவு செய்து இது மாதிரி தலைவருக்கு உடம்பு சரியில்லை விசாரிங்கன்னு உடனே ஒவ்வொரு ஆளா விசாரிக்க போய் எதையும் சாப்பிட்டுருச்சு. ஒரு நரி வந்துட்டான், வெளியில தலைவரை சோமாரிக்கிறாருன்னு கேட்டுச்சான், உள்ள வாங்க அப்படின்னு கேட்டுச்சான். எல்லா மிருகங்களுடைய உள்ளே வந்த தடங்கள் தான் தெரிகிறது தவிர வெளியில வந்த தடமே தெரியல, அதனால இங்கே நின்று விசாரிச்சுட்டு போறேன்னு சொல்லிச்சான். அது மாதிரி இதுவரை செய்யப்பட்ட திருத்தங்கள் எல்லாம் வக்ஃபினுடைய நோக்கத்தை செழுமைப்படுத்துவதற்கும் அந்த நோக்கத்தை நிறைவு செய்வதற்குமாக வேண்டி உள்ள திருத்தப்பட்ட சட்டங்கள். ஆனால் இன்றோ நீங்கள் கடந்து வந்த பாதையை பார்க்கிறோம். வெறுப்பு அரசியல் தான் உங்களுக்கு நோக்கமாக இருக்கிறது. காஷ்மீரினுடைய சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்தீர்கள். சரி, உலகத்தில் எங்கேயுமே சிறப்பு அந்தஸ்து இந்த நாட்டில் இல்லையா? வடகிழக்கு மாநிலங்களில் இருக்கிறது. அதே போல பொது சிவில் சட்டம் கொண்டு வர வேண்டும். அதற்கு முன்னோடியாக ஜார்க்கண்டில் நாங்கள் கொண்டு வருகிறோம் என்று சொன்னீர்கள். அந்த ஜார்க்கண்ட்ல அங்கே உள்ள பழங்குடி மக்களுக்கு விதிவிலக்கு. இது என்ன பொது சிவில் சட்டம்? ஒரு மாநிலத்தில் அவங்களுக்கு விதிவிலக்குன்னா இது என்ன பொது சிவில்? எல்லோருக்குமான ஒரு சட்டம். இது என்ன சட்டம்? அதே போல உங்களுடைய புல்டோசர் அரசியல், ஹிஜாபினுடைய பிரச்சனை, கோயில்களுக்கு செல்கின்ற நேரத்தில் நடக்கக்கூடிய அந்த நடைபாதையிலே உள்ள வியாபாரிகள் எல்லாம் முஸ்லிம் வியாபாரிகள் தங்களுடைய பெயர்களை வெளியில எழுதி வைத்திருக்க வேண்டும் என்ற அந்த சட்டம். அருமையானவர்களே, நீ எப்படி கல்யாணம் பண்ணணும், எப்படி டைவர்ஸ் பண்ணணும், அது நான் சொல்ற மாதிரி தான் செய்யும் என்றெல்லாம் இவர்கள் சொல்லக்கூடிய இந்த நிலைப்பாடு என்பது இருக்கிறது. நம்முடைய அரசியல் அமைப்பு சட்டம் நமக்கு தந்திருக்கக்கூடிய உரிமைகளை மறுக்கக்கூடியதாக இருக்கிறது. வக்ஃபு திருத்தம் 44 திருத்தங்கள்னு எல்லாரும் சொல்றாங்க. மரியாதைக்கு நம்முடைய திகத்து சொல்லியா அவர்களிடத்தில் நான் ஒரு திருத்தத்தை ஜமாத் உலமா சார்பாக தமிழ்நாட்டில் உள்ள எம்பிக்களுக்கெல்லாம் கொடுக்கப்பட்ட ஒன்றை, அது மாதிரி ஜமாத் உலமா முன்னெடுத்த நம்முடைய எதிர்ப்பு பதிவு செய்யணும்னு மத்திய அரசாங்கம் சொன்ன உடனேயே ஜமாத் உலமா ஒரு சின்ன பதிவு செய்து தயார் செய்து மக்களுக்கு கொடுத்தது. அதில் கிட்டத்தட்ட 5 கோடிக்கும் மேற்பட்டவர்கள் எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார். நாட்டிலே அவர்கள் பெயருக்கு அரசியல் செய்கிறார்களே தவிர 5 கோடி மக்களுக்கும் மேற்பட்டவர்கள் நாங்கள் இந்த சட்டத்தை ரிஜெக்ட் செய்கிறோம், ஏற்றுக்கொள்ளவில்லை என்று பதிவு செய்திருக்கிறார்கள். ஜமாத் உலமா ஒரு சின்ன இலகுவான முறையில் செய்த காரணத்தினால் அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு எடுக்க முடிந்தது. அருமையானவர்களே, 44 திருத்தங்கள் அல்ல, 33 திணிப்புகள் இருக்கிறது. இதில் 45 துணை திருத்தங்கள் இருக்கிறது, 37 விதிகள் அகற்றப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 115 திருத்தங்கள். 115 திருத்தங்கள். உலக வரலாற்றிலேயே ஒரு சட்டத்தில் இவ்வளவு திருத்தங்கள் செய்யப்பட்ட